பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் பார்த்தா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் கார்டங்கள் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ 8ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கும் அதே மாதிரி 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி 2 விதமான கேட்டகரியில் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. இது எக்ஸாக்டாக போன மந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த 10th லெவல் போஸ்டிங்கான எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறமா இந்த மாதத்தில் வந்து நமக்கு தொடக்கத்திலேயே இந்த மற்ற போஸ்டிங்கான ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, வாட்ச்மேனு, கார்டனரு இந்த மாதிரி பணியிடத்துக்கான எழுத்து தேர்வு வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படின்றத நேற்று தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர்நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்லேயே அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 100 மதிப்பெண்கள் நடந்தது. அதே மாதிரி வாட்ச்மேனு, அப்புறம் ஸ்வீப்பரு, மசால்ஜி இந்த மாதிரியான பணியிடங்களும் 100 மதிப்பெண்களுக்கு நடந்தது. ஸோ இந்த 100 மதிப்பெண்களில் எவ்வளோ மதிப்பெண்கள் நீங்கள் சரியான முறையில் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நமக்கு வந்து ஒரு டேட்டா அப்படின்றது கண்டிப்பாக வேணும். டேட்டா இல்லாமல் எதுவுமே வந்து பண்ண முடியாது. எல்லாருமே வந்து அவுட் ஆஃப் 100 பண்ணியிருக்கேன், அவுட் ஆஃப் வந்து 85 பண்ணியிருக்கேன், 90 பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறாங்க. ஸோ அஃபிஷியலாக இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 நாட்கள் வந்து இந்த ஆன்சர் கீஸ்க்கான கரெக்ஷன்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா உயர்நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணணும் அப்படின்றதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரி நான் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பண்ணியிருக்கேன், இது வந்து ரெஃபரன்ஸோடு என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உயர்நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டுடைய அந்த இதுக்கு போய்ட்டு மெயில் ஐடி எடுத்து நீங்கள் வந்து மெயில் பண்ணிடலாம் அப்படின்றதையும் அந்த ஆன்சர் கீஸுடைய ஃபஸ்ட் பேஜில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் கீஸ் செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம தொடர்ந்து இந்த எக்ஸாமினேஷன் மாவட்ட வாரியாக என்ன மாதிரியான ஒரு வேலை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ஒரு டேட்டாவை வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு டேட்டா எடுக்கிறதுக்கான காரணம் எல்லாருமே எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணியிருப்பாங்க, எளிமையான முறையில் தான் தேர்வு இருந்தது அப்படின்றதுனால நம்ம வந்து அந்த டேட்டா வந்து எடுக்கலை. எப்படியும் வந்து 80 கொஷின் கிட்ட வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் அந்த டேட்டா எடுத்தாலும் நமக்கு அந்த அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கான ஒரு வேவாக இருக்காது. ஸோ அதனால் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் வந்த கையோட அடுத்த கட்டமான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட் மாவட்ட வாரியாக அப்படின்றத வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் அடுத்த கட்ட ப்ராசஸ், ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணணும், இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆக போகிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கும் ரிலேட்டட் இருக்கா இல்லையா, அதேமாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ராக்டிக்கல் வச்சு ஃபைனல் இன்டர்வியூ வரைக்கும் கொண்டு போக முடியாதுன்றதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம அடுத்த வீடியோவில் வந்து தொடர்ந்து வந்து பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஆன்சர் கீஸ் வந்துருச்சு. ஸோ எக்ஸாமினேஷன் எழுதின கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. அஃபிஷியல் வெப்சைட்டுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்களும் வந்து விசிட் பண்ணி இந்த ஃபஸ்ட் பேஜ் ஆர் செகண்ட் பேஜ் ரெண்டுத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய அந்த ஆன்சர் கீஸை வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் கீஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உயர்நீதிமன்றத்துடைய வெப்சைட்டுக்கு வந்து மெயில் பண்ணி உங்களுடைய கிளைம் அதாவது பண்ணிக்கலாம். யார் கிளைம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த மதிப்பெண்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியான முறையில் எந்த ரெஃபரன்ஸில் நீங்கள் படிச்சிங்கன்றதை புக்கோடு நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பணுன்றதையும் அந்த டீட்டெயிலை வந்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த ஆன்சர் கீஸை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.